எப்ப பார்த்தாலும் சிக்கன் எடுத்து வந்தா சிக்கன் 65 கிரேவி தான் பண்றோம். சரி டிஃபரெண்டா இந்த வாட்டி தந்தூரி சிக்கன் பண்ணலாம் வீட்லன்னு சொல்லிட்டு 2 தைஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம வீட்ல ஓவன்லாம் இல்ல. நார்மலா கேஸ்லயே தான் பண்ணியிருந்தேன். பட் டேஸ்ட் அப்படியே கடையில சாப்பிடுற மாரியே ஃபீல் குடுத்துச்சு. சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அத நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் 2 வாட்டி மேரினேட் பண்ணி ஊற வைக்கிற மாரி இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, அப்புறம் லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் தந்தூரி மசாலா ரெடி பண்ணுவோம். தந்தூரி மசாலா என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் வஸ்கா மேல பின் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. அந்த மசாலா ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு நல்லா கோட் பண்ணிக்கணும் சிக்கன்ல. சிக்கன் மேல நல்லா நெறைய கோடு போட்டுக்கோங்க. அப்பதான் நல்லா ஊறும். இது வந்து ஒரு 6 டூ 7 ஹார்ஸ் நல்லா ஊறணும். இதுல முக்கியமான டாஸ்க்கே சிக்கன வேக வைக்கிறதுல தான் இருக்கு. இந்த மாரி ஃபிளாட்டா கடாயா எடுத்துக்கோங்க. அதுல லைட்டா எண்ணெய் ஊத்திக்கோங்க. ரொம்பலாம் எண்ணெய் ஊத்த தேவையில்ல. அப்பப்ப லைட்டா மூடி வச்சு எடுத்துட்டு, இந்த தள்ளி விட்டுட்டே இருக்கணும். அடி புடிச்சு விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாழி ஆகும் குக் ஆக. ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் குக் ஆக. ரொம்பவே பொறுமையா குக் பண்ற மாரி இருக்கும். அப்படியே அப்படி இப்படின்னு திருப்பி இந்த மாரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லா வீட்லயுமே வந்து சார்கோல் இருக்காது. அதான் அதுக்கு பதிலா நம்ம வீட்ல இருக்க கொட்டாங்குச்சி இந்த மாரி குட்டி பீஸா கட் பண்ணிட்டு நல்லா எரிய விட்டுட்டு ஒரு கிண்ணத்துல வச்சு மூடிட்டு எண்ணெயோ நெய்யோ ஊத்திட்டு நல்லா மூடி வச்சு எடுத்தீங்கன்னா கடையில சாப்பிடுற மாரி ஸ்மோக்கி ஃபிளேவர்ஸோட சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அது கூடவே மயோனைஸ், லெமன், ஆனியன் எல்லாமே வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும்.